விரைவான அடக்கம். ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தீவிரமாக எல்லாம் ஆராயப்படும் உண்மைகள் எதிர்காலத்தில் வெளிப்படலாம். ஆனாலும் இந்த மண்ணுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக துணிந்து குரல் கொடுத்த, அதற்கான நடவடிக்கையை எடுத்த அந்த தாயை நாங்கள் மறக்க முடியாது. எந்த இனம் இந்த தமிழினத்தின் மீது தாக்கியதோ அந்த இனத்திற்கு விளையாடுவதற்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க மாட்டேன் என்று தடுத்தவர் அந்த ஜெயலலிதா என்ற அம்மையார் தான். அந்த அளவு உணர்வோடு சகல செயற்திட்டத்தையும் வழிவகுத்து வந்தனர். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம், அவர் எதிர்காலத்தில் எங்கள் தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் எமது தாய் நாடாகிய தமிழ்நாட்டில் உயர் நாடாக இருக்கின்ற இந்தியாவின் பிரதமராக மலர்வார் என்று அந்த கனவு நிறைவேறாமல் போயிருக்கிறது. ஆனால் இன்று ஜெயலலிதா அம்மையார் தனது ஆன்மாவை இறைவனம் சேர்த்துக் கொண்டாலும் அவர் செய்த பணிகளை மக்கள் மறக்கவில்லை. நாங்களும் மறக்க முடியாது. அவர் எங்கள் மக்கள் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு வேளையிலும் எங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் வருகின்ற தமிழ்நாட்டில் முதல்வர்கள் தற்போது பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கின்றார். அவர் தொடர்ந்து முதல்வராக இருப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும். எங்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் கை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அன்னாரின் இந்த அஞ்சலி நிகழ்வில் தெரிவிக்க வேண்டியவராக இருக்கின்றேன். எங்கள் உறவுகள் இடம்பெயர்ந்து அங்கிருக்கின்ற முகாம்களில் தஞ்சமடைந்திருந்தார்கள். ஆனால் இவரது ஆட்சி காலத்தில் அந்த உறவுகளுக்கு நியாயமான சலுகைகள் வழங்கப்பட்டது. எங்கள் உறவுகள் கல்வியிலே முன்னேறுவதற்கு இடம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, சட்டத்துக்கு பொருந்துமோ பொருந்தாதோ தெரியாது, இலங்கையில் இருந்து இடம்பெயர்ந்து தனது நாட்டில் தஞ்சமடைந்திருக்கின்ற எமது உறவுகளுக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கூட இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தவர் மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள். எமது மக்கள் சார்பாக பலவிதமான நடவடிக்கை அவரால் மேற்கொள்ளப்பட்டது. பலவிதமான கைங்கரியங்களை அவர் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு ஐநாட செயற்பாடு ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டின் செயற்பாடு மிக துரிதமாக அந்த நிலையில் இருக்கும். ஆகையால் இன்று அவரை இழந்திருப்பது இந்த மண்ணிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் மக்களுக்கு மிகுந்த பாதிப்பான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது.